வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 39. சந்திரிகாவின் வீட்டின் முன் சென்று கார் நின்றது. சகி, எழுந்திரு. மிக மென்மையாக அவளை உலுக்கியவனின் குரலில் விழுக்கென்று கண் விழித்தாள் அவள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. மயக்கத்துடன் சேர்ந்து ஆழ்ந்த உறக்கம். அவன் எதற்கும் தொந்தரவு செய்யவில்லை என்பதால் மனப்போராட்டங்களை மறந்து நன்கு உறங்கியிருந்தாள். சிம்மன் மலங்க மலங்க விழித்தவளின் கூந்தல் ஒதுக்கிவிட்டு முகத்தை துடைத்து விட்டவன், உன் வீடு வந்துருச்சு, இறங்கிப்போ, நாளைக்கு நான் வர்றேன். ஆழ்ந்த பார்வையுடன் அவன் கூறிய விதம் அவள் இதயத்திற்குள் சென்று அதிர்வை ஏற்படுத்த எதிர்த்து வாதாடாமல் சரியென்று தலையாட்டி வைத்தாள். இறங்கப் போனவளை அவன் கரம் பற்றி தடுக்க அமைதியாய் திரும்பி பார்த்தாள் சந்திரிகா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டி, அது இதுன்னு மனசை போட்டு குழப்பிக்காம இன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்கும். நாளைக்கு காலையில நான் உன்னை பார்க்க வந்துடுவேன். காதலுடன் உரைத்தவன் அவளது நெற்றியில் அதே காதலுடன் முத்தமிடம் ஒரு நொடி விழிமூடி அதை ஏற்றுக்கொண்டவளின் மனதில் ஒருவித அமைதி தோன்றியது. தலையாட்டியபடி இறங்கி நடந்தாள். என்னம்மா, மாப்பிள்ளை கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு போல. ஆபீஸ் விஷயமா சென்னைக்கு போறேன்னு சொன்ன அவளது அன்னை கேள்வி எழுப்ப, வேலை முடிஞ்சதுமா, அவருதான் கொண்டு வந்து டிராப் பண்ணினாரு. நாளைக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாரு. தாயின் முகம் பார்க்காமல் உரைத்தவள் மாடியேறி சென்று விட்டாள். மகள் செல்வதையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் காந்திமதி. பரதன் மற்றும் மான்வியின் நாட்கள் ஒரே வீட்டில் நகர ஆரம்பித்திருந்தது. ஒரே வீடு என்றாலும் இருவருக்குள்ளும் தேவையான இடைவெளி நிறையவே இருந்தது. அவளுடன் இருப்பது பரதனுக்கு எந்தவித உணர்வையும் கொடுக்கவில்லை. யாரோ ஒருவருடன் வீட்டை பகிர்ந்து கொள்கிறோம், அவ்வளவுதான் என்ற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு. ஆனால் பெண்ணவளுக்குத்தான் அப்படி இல்லை. பார்த்த முதல் நொடியிலேயே அவளது மனதில் சலனத்தை ஏற்படுத்தி விட்டவன் அவன். அந்த பார்வைதான் அப்பப்பா உயிரின் ஆழம் வரை ஊடுருவி அப்படியே மெய்மறந்து அவளை நிற்க வைத்து விடுகிறது. இது காதல் என்றெல்லாம் அவள் உணரவில்லை. அந்த பார்வையை தாண்டி சென்றால்தானே அடுத்து என்ன உணர்வு என்று மனம் யோசிக்கும். அவள்தான் அவனது வசீகர பார்வையிலேயே உறைந்து போய் சகலமும் மறந்து விடுகிறாளே. அவ்வப்போது தடுமாறி நிற்கும் அவளது பார்வையை அவன் கவனிக்காமல் எல்லாம் இல்லை. இந்த பொண்ணு எதுக்கு அப்பப்போ இப்படி ஃப்ரீஸ் ஆகிடுது? எண்ணிக்கொள்பவன் சாதாரணமாக அந்த பார்வையை கடந்து சென்று விடுவான். கடந்து சென்று விட்டான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான் அந்த சம்பவம் நடக்கும் வரை. இரவு நேரம். அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு சமையலில் இறங்கி இருந்தாள் மான்வி. இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனி சமையல்தான். எந்த விதத்திலும் இருவரும் தங்களது எல்லையை மீறி உரிமை எடுத்து கொண்டிருக்கவில்லை. அவனுக்காக அவனே சமைத்துக் கொள்வான். அவள் வேலையை முடித்த பிறகு இவள் சென்று தனக்காக சமைத்துக் கொள்வாள். அலுவலகத்திற்கு கூட அவன் தன் காரில் கிளம்பி விடுவான். இவள் எப்பொழுதும் போல் பேருந்தில் பயணித்துக் கொள்வாள். அன்று இரவு நேர சமையலுக்காக வெங்காயத்தை நறுக்கிக் கொண்டிருந்தாள் மான்வி. ஹாய்மா, பெரியம்மா, நீங்களும் இருக்கீங்களா? இருங்க, மான்வியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வீடியோ காலில் பேசிக்கொண்டே மொபைலை எடுத்து வந்தவன் சட்டென்று அவளிடம் வந்து நின்று கொண்டான். இதுதான் மான்வி, நான் சொன்னேனல்ல, 2 பேரும் தான் வீட்டை ஷேர் பண்ணியிருக்கிறோம். இப்படி திடீரென்று அவன் அறிமுகப்படுத்துவான் என்று அவள் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை. ஒரு கணம் அதிர்ந்து தடுமாறியவள், நல்லா இருக்கியாமா, பரதன் உன்னை பத்தி சொன்னான் என்று பேசிய ராகவியின் குரலில் தன்னை சமாளித்துக் கொண்டாள். நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க தான் இவர் அம்மாவா? பார்க்க யங்கா தெரியறீங்க. யாரிடமும் எளிதாக பழகி விடுவாள் என்பதால் சட்டென்று நட்பு கரம் நீட்டிக்கொண்டாள். அதுவும் இல்லாமல் பரதனின் அம்மா என்று நினைக்கும் போது உள்ளுக்குள் ஏதோ சொந்தம் உருவான உணர்வு. ஏன் இந்த உணர்வு என்றெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. ராகவியிடம் ஒரு வெட்க புன்னகை. மான்வி, உங்க ஊர் திருச்சிக்கு பக்கத்திலேன்னு பரதன் சொன்னான். ஊர் பக்கம் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வாமா. மீராவும் கைபேசியில் எட்டி பார்த்து பேச, கண்டிப்பா. நீங்க ஆண்டி என்று கேள்வியுடன் நிறுத்தினாள். இவங்க என்னுடைய பெரியம்மா. அவள் அருகில் நின்றிருந்த பரதன் மெதுவாக அவள் காதோரம் கூறினான். பேசும் மும்முரத்தில் அவளுக்கு நெருக்கமாக வந்து நின்றிருந்தான். அதை அவன் கவனிக்கவில்லை. ஆனால் அவள் உணர்ந்து கொண்டாள். இவ்வளவு நெருக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை. அதைவிட அவனிடம் இருந்து வந்த ஆண்மை கலந்த அந்த வாசனை நாசியில் ஏற கைபேசியில் இருப்பவர்களை மறந்தவளாய் அவள் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆரம்பித்து விட்டாள். ஊருக்கு வரும்போது கூட்டிட்டு வா பரதா. அப்புறம் தொக்கு தீர்ந்துடுச்சுன்னா சொல்லு, எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். மீரா பேச ஆரம்பிக்க பரதனின் கவனம் கைபேசியின் புறம் திரும்பியது. அவனது டிஷர்ட் வந்து லேசாக அவள் தோலை உரசி செல்ல மனதிற்குள் சில்லென்று ஒரு பனிச்சாரல். உதட்டில் உறைந்த புன்னகையுடன் பக்கவாட்டில் முகம் திருப்பி அவனையே பார்த்தபடி நின்று விட்டவளை அவன் கவனிக்கவில்லை. ஆனால் வீடியோ காலில் பேசிக்கொண்டிருந்த இரு பெண்மண்களும் கவனித்துவிட்டு ஒருவரையொருவர் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டனர். புளித்தொக்கு மட்டும் தீர்ந்துடுச்சு பெரியம்மா.
ஒரு பெண் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று தெரியாமல் அவன் புலித்தொக்கை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தான். நாளைக்கு சொல்றேன். பாய் கண்ணா. மான்வியின் பார்வையை கவனித்துவிட்டு மீராவும் ராகவியும் குறுஞ்சிரிப்புடன் மொபைலை அணைத்துவிட இவன் அப்பொழுதுதான் திரும்பி அவளை பார்த்தான். ஆரம்பிச்சிட்டான். லேசாக உதட்டை குவித்து ஊதிக்கொண்டவன், ஹலோ மேடம் என அவள் முன் சொடக்கிட திடுக்கிட்டு தன்னை சுதாரித்து கொண்டவள், என்ன என்றாள் தடுமாற்றமாக. அப்பப்ப இப்படி ஃப்ரீஸ் ஆகிடுற? ஒண்ணுமில்ல. அவசரமாக திரும்பிக் கொண்டவள் மீண்டும் வெங்காயத்தை நறுக்க ஆரம்பித்தாள். ஓப்பன் மாடல் கிச்சன் அது. சமையலறையில் இருந்து பார்த்தாலே ஹால் தெரியும். தொலைக்காட்சியில் கிரிக்கெட் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் அருகிலேயே மேடை ஏறி அமர்ந்தவன் கேரட்டை எடுத்து கடித்தபடி தொலைக்காட்சியை பார்வையிட ஆரம்பித்தான். இது அங்க போய் பார்த்தால்தான் என்னவாம். ஏற்கனவே இவனுடைய அருகாமையில நான் திணறிட்டு இருக்கிறேன். அவளிடம் ஒரு பெருமூச்சு. என்ன பெருமூச்செல்லாம் பலமா இருக்குது? நீங்க அங்க போய் உட்கார்ந்து டிவி பார்க்க வேண்டியதுதானே? ஏன், இங்கே இருந்தே நல்லா தெரியுதே. புரியாமல் கேட்டு வைத்தான் அவன். எனக்கும் தான் நல்லா தெரியுது. ஏக்கத்துடன் அவளது பார்வை அவன் கடித்து கொண்டிருந்த கேரட்டில் பதிந்து மீண்டது. எத்தனையோ கதைகளில் படித்திருக்கிறாள். இப்படி நாயகி கேரட்டையோ ஆப்பிளையோ சுவைத்து கொண்டிருக்கும் போது நாயகன் படு ரொமான்டிக்காக அந்த நாயகியின் இதழை சுவைத்து முத்தத்தோடு சேர்ந்து அந்த ஆப்பிளையும் சுவைப்பதை போல. தேவையில்லாத நேரத்தில் அந்த காட்சிகள் எல்லாம் மனதில் ஊர்வலம் போக, சே மான்வி, நீ ரொம்பவும் டர்ட்டி கேர்ள் ஆகிட்ட. இந்த கொரியன் டிராமா எல்லாம் பார்த்து வீணா போகாதேன்னு சொன்னா கேட்டால் தானே. தனக்குத்தானே திட்டிக்கொண்டு தலையாட்டியவளை வித்தியாசமாக பார்த்து வைத்தான் அவன். ஹே, என்னாச்சு? அவன் வேறு விடாமல் அவளை கேள்விகளால் துளைக்க, நீங்க கொஞ்சம் அப்படிக்கா போய் இந்த கேரட்டை சாப்பிடுறீங்களா? பொறுக்க மாட்டாமல் சிடுசிடுத்தாள் அவள். அதுக்கு ஏன்மா எரிஞ்சு விழற? உனக்கும் வேணுமா? அவள் நிலை புரியாமல் பாதி கடித்த கேரட்டை வேறு நீட்டி வைக்க அவளது பார்வை அந்த கேரட்டிலும் அவனது இதழ்களிலும் மாறி மாறி பாய்ந்தது. சே, இந்த பார்வையை எல்லாம் ஹீரோதான் பார்த்து வைப்பான். இங்கே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரியான ஜொல்லு வாய்டினி. மானசீகமாக தலையில் கொட்டி கொண்டவள் ஒன்றும் பேசாமல் அடுப்பின் புறம் திரும்பிக் கொண்டாள். தோலை குலுக்கிக் கொண்டவன் அந்த கேரட்டை கடிப்பதில் மும்முரமானான். ஒரே வீட்டுல இருக்கிறத உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்க, எதுவும் நினைக்க மாட்டாங்களா? இதுல நினைக்க என்ன இருக்குது? உனக்கு வீடு கிடைக்கல, அதனால ஷேர் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னேன். பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு நல்ல நேரத்துல ஹெல்ப் பண்ணினேன்னு தான் சொன்னாங்க. அவனுக்கு உண்மையாலுமே அது தவறாக படவில்லை. அவன் மனதில் தான் எந்த கள்ள எப்படியும் ஒரு குடும்பத்தினர்கள் இருப்பார்களா? அவளுக்கு ஆச்சரியம். நினைத்ததை சொல்லியும் விட்டாள். எப்படி இவ்வளவு ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ரியலி உங்க ஃபேமிலி கிரேட் தான். பையன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவளுக்கோ அவளது குடும்பத்தின் நினைவில் சிறு வருத்தம் எட்டி பார்த்தது. அவங்களே நம்பிக்கை வைக்கலைனா எப்படி? சரி, அதை விடு. நீ உன் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டியா? அது சரி, நான் சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் எல்லோரும் ஃப்ளைட்டை பிடிச்சு அறிவாளோட இங்க வந்து இறங்கிடுவாங்க. இதையெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிற குடும்பம் எங்களுடையதில்ல. வாட்? அப்ப நீ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லலையா? சொல்ல முடியாது சார். எங்களுடையது கிராமம். ஜாதிக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பம். என்னை இங்க வேலைக்கு அனுப்பினதே பெரிய விஷயம்தான். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசியில என் அண்ணன் கிட்ட கெஞ்சி அவன் எல்லோரையும் சமாதானப்படுத்தி என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கிறான். நீங்க இப்போ உங்க அம்மா கிட்டையும் பெரியம்மா கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சீங்க பாருங்க. அப்படியெல்லாம் என்னால உங்களை அறிமுகப்படுத்தி வைக்க முடியாது. ஓ, இன்ட்ரெஸ்டிங்கா? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன்? வானலியில் தாளித்து கொண்டிருந்தவள் கரண்டியை உயர்த்தி செல்லமாக கோபம் கொள்ள சினுங்களுடன் சுருங்கி விரிந்த அந்த விழிகளின் மேல் அவனது பார்வை ஒரு கணம் அதிகமாகவே படிந்து மீண்டது. நீ சொல்றது அப்படித்தான் இருக்குது. ஜாதி, அறிவாள், அது இதுன்னு மெலிதாக சிரித்தான் அவன். உண்மையாலுமே என் குடும்பம் அப்படித்தான். ஜாதிக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கௌரவ கொலையெல்லாம் அங்கே சாதாரணம். அப்போ உன்னை யாராவது லவ் பண்ணினா ஃபைட் சேசிங்னு செம த்ரில்லிங்கா இருக்கும், அப்படித்தானே? அவன் வினவி வைத்ததில் அவள் பட்டென்று விழியுயர்த்தி அவனை பார்த்து வைத்தாள். எத்தனையோ முறை அவனை பார்வையிட்டிருக்கிறாள்தான். ஆனால் இந்த பார்வை அவனிடம் எதையோ சொல்ல வந்தது. இமைகள் அடர்ந்த அந்த கருவண்டு விழிகளில் ஏதோ ஓர் உணர்வு வந்து போக அவனிடம் பதில் இல்லை. ஃபைட் சேசிங் மட்டும் இல்ல, கூடவே அறிவால் வெட்டு குத்துன்னு அதிரடியாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கிறீங்களா என்று வினவி வைத்தாள். அவன் எதுவும் பதில் பேச மாட்டான் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவனோ உதட்டோரம் கசிந்த குறும்பு புன்னகையுடன் ட்ரை பண்ணலாம், தப்பில்லை கூறியதோடு அல்லாமல் பார்வை மேலிருந்து கீழ் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து வேறு வைத்தது. வாய்ப்பிழந்து அவள் நின்றுவிட அதே புன்னகையுடன் இமை சுமிட்டி விட்டு இறங்கிச் சென்றான் பரதன். இவன் என்ன செய்தான், என்ன சொன்னான்? அவளுக்குத்தான் நிதானத்திற்கு வர வெகு நேரம் பிடித்தது. தொடரும்.